பெயர் சொல்ல விரும்பாத அப்பா. 56, திருநெல்வேலி. என் செல்ல மகளுக்கு 13 வயது, 8வது படிக்கிறாள். ரொம்பவே ஆசையாய் கேட்டாள் என்று ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி தந்தேன். உடன் படிக்கும் பையன்களுடனும் பெரிய பையன்களுடனும் போனில் அரட்டை அடிக்கிறாள். இதுவரை அம்மாவுடன் நிறையவே பேசி வந்த மகள் இப்போது பேச்சை குறைத்து விட்டாள். என் மனைவிக்கும் இது பெரிய கவலையாக மாறிவிட்டது. வாங்கி கொடுத்த போனை திரும்ப வாங்கும் கொடூரமான மனசு எனக்கு கிடையாது. மகளின் பேச்சை ஒட்டி கேட்ட என் மனைவி இப்படி சொல்கிறாள். சில பெரிய வயசு பையன்கள் அவளுடைய உடல் ஆசைகளை தூண்டும்படியாக பேசுகிறார்கள். இவளும் அதில் மயங்கி போகிறாள் என்று. இதை நான் நம்புவதற்கு விரும்பவில்லை. ஆனால் இந்த கோடை விடுமுறையிலும் அவள் போனும் கையுமாக இருந்ததை பார்த்து எனக்கு அந்த சந்தேகம் வலுத்து விட்டது. நேரடியாக நான் கேட்டதற்கு, பயப்பட ஒண்ணுமில்லை அப்பா, சில பசங்க அன்பா பேசுறதுல சந்தோஷப்படுறேன், வேற ஒண்ணும் இல்லை. உங்களையோ அம்மாவையோ நான் எப்பவும் போல நேசிக்கிறேன் என்கிறாள். எனக்கு மீண்டும் நம்பிக்கை வந்தது. என் மனைவிக்கோ அந்த நம்பிக்கை வரவில்லை. என் மனைவியிடம் இதை எப்படி விளக்குவது? மகளிடம் என்ன சொல்லலாம்? திருநெல்வேலியிலிருந்து 13 வயது பெண்ணுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்த தந்தை. உங்களுக்கு குழப்பம் என்ன? ஃபோன் வாங்கி கொடுத்தீங்க, அவங்க ஆசைப்பட்டாங்க. ஃபோன் வாங்கி கொடுத்தால் அவங்க பேசுவாங்க அப்படின்றது உண்மை. அதுக்கு தான் ஃபோனை வாங்கிட்டு சும்மா படம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதில் என்னென்னலாம் செய்ய முடியும்? முக்கியமாக நண்பர்களுடன் பேசுவது. ஸோ நண்பர்கள் நண்பிகள் எல்லாரோடையும் பேசுறதுன்றது 13 வயசில் சகஜமான விஷயம். 13 வயசுல எந்த வயசானாலும் சகஜமான விஷயம்தான். அதில் நல்ல நண்பர்களும் இருப்பாங்க, கொஞ்சம் குழப்பம் உண்டாக்கக்கூடிய நண்பர்களும் இருப்பாங்க. அந்த வயசில் பல விஷயங்கள் தானாகவே குழப்பமும் உண்டாக்கலாம். ஸோ உங்கள் பெண் இன்றைக்கி அந்த ஃபோன் பேசுகிறதுனால அவள் வேறு ஏதாவது ஒரு தவறான வழியில் போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அந்த ஃபோன் அப்படின்ற ஒரு ஆசையில் அவள் உங்கள் கூடலாம் பழகலை, பேசலை அப்படின்ற இன்னொரு விஷயமும் இருக்குது. சரி, நம்ம கூட பேசலையே, இவங்க அந்த ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்காங்களே, அப்போ இவங்க அந்த ஃபோனில் பேசி அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தவறான விஷயங்களுக்கு போகலாமா? இல்லை சில பசங்க பேசி அவங்க இவங்கள்ட்ட உடல் ரீதியான சில ஆசைகளை உருவாக்கி விடுவாங்களா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கவலை தான். இதில் என்ன செய்யலாம்? ஒரு தாய் தந்தையர் அப்படின்ற வகையில் உங்கள் பொண்ணுக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு பேசவே கூடாது அப்படின்னா அது ஒரு நியாயமாக படலை. வாங்கி கொடுத்துட்டீங்க, ஸோ அது எப்படி ஒரு அளவோடு பேசுறதுன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து பாருங்கள். எந்த நேரங்களில் ஃபோன் கையில் வச்சுக்கக்கூடாதுன்னு பாருங்கள். சில பசங்க இரவு முழுக்க ஃபோனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, தூங்காமல் அந்த ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஃபோன் கிடையாது, இந்த மணிக்கு மேலே அந்த ஃபோனை நீங்கள் அணைச்சி வச்சாகணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பு கொண்டு வாங்க. ஸ்கூலுக்கு போகிறப்ப ஃபோன் எடுத்துக்கொள்ள போகக்கூடாது, பாடம் படிக்கிறப்ப கூடாது, நீ விளையாடுறப்ப கூடாது. அதுபோல் எங்கெங்கெல்லாம் ஃபோன் கூடாதுன்றதையும் கொண்டு வாங்க. கையில் ஃபோன் இருக்குன்றதுனால எப்போ பார்த்தாலும் ஃபோன் வச்சுட்டு இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ நீங்களே ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா, உங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்ப நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டே வேலை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக எந்த வேலையும் நடக்காது. ஸோ அந்த ஃபோன் பேசணும், பட் அந்த ஃபோனுக்கு எந்த நேரத்தில் பேசுறது, எந்த நேரத்தில் பேசக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் புரிய வைக்கலாம். யாருடன் பேசுவது, யாருடன் பேசக்கூடாது அப்படின்றத புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன பேசுவது, என்ன பேசக்கூடாதுன்றது அது கிட்டத்தட்ட இப்படித்தான் நீங்கள் ரூல் போட முடியாது. பட் உங்கள் பெண்ணோட நீங்கள் பேசி சில விஷயங்கள்லாம், உடம்புக்கு எது நல்லது, இந்த வயசுக்கு எது நல்லது, எந்த வகையான உறவுகள் குழப்பி விடலாம், எந்த வகையான பேச்சுவார்த்தைகள் உங்கள் குழந்தைய ஒரு சாதாரண அந்த 13 வயசுக்கு உண்டான படிப்பு, விளையாட்டு, நட்பு அப்படின்றதுலேருந்து விலகி போய் ஒரு வேறு மாதிரியான தவறான வழிகளுக்கு போக தூண்டக்கூடுமோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி கொடுங்க. குழந்தைய மனம் விட்டு பேச சொல்லுங்க. நான் குழந்தைன்னு சொன்னது ஒரு வகையில் அவள் இன்னும் சின்ன பெண், அது குழந்தைன்னு சொல்லலாம், ஆனாலும் வளரும் பெண்.
வளர் இளம் பருவம் இல்லையா, அவளுக்கு ஒரு அந்த வயதுக்கு உண்டான சில உரிமைகள் உண்டு. அவளோட சுயமாக சிந்திக்கும் அந்த தன்மையை ஊக்குவிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ எந்த அளவுக்கு கண்ட்ரோல் செய்யலாம், எந்த அளவுக்கு கண்ட்ரோல் செய்யக்கூடாது, எதில் நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து பேசலாம். முடிஞ்சால் மற்ற பேரண்ட்ஸ், இதே ஏஜ் குரூப்பில் இருக்கிற மற்ற பேரண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பேசுங்க. ஸ்கூல் டீச்சர்கிட்ட பேசுங்க. அந்த ஸ்கூல்லையும் எவ்வளோ பேர் ஃபோன் வச்சுருக்குறாங்க அப்படின்லாம் இருக்கலாம். முடிஞ்சால் ஸ்கூல்லையே ஒரு டிஸ்கஷன் குரூப்பே ஆரம்பிக்கலாம். நீங்கள் அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸோட பசங்களோட இந்த ஃபோனால் வரக்கூடிய நன்மை தீமை இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு உங்கள் பொண்ணுக்கும் புரியும், இது நம்ம வீட்டில் மட்டும் நம்மளை போட்டு அடக்குமுறை பண்ணலை, மற்றவங்க வீட்லேயும் இதே ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்குது. ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்றப்ப இதுக்கு ஏதோ ஒரு உண்மை இருக்குது, நிஜம் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள் பொண்ணுக்கு புரிய வைக்கலாம். வாங்கி கொடுத்துட்டேன், திருப்பி பிடுங்குவது கொடுமை அப்படின்னு சொல்கிறீங்க. திருப்பி பிடுங்க சொல்லலை, ஆனால் நீங்கள் ஒரு 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 ப்ரிவிலேஜ் ஒன்று கொடுத்துருக்கீங்க, அதை தவறாக உபயோகிக்கிறார்கள் அப்படின்னா இது தவறு, செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதை மீறி அதே தவறு செய்யும் பொழுது உங்கள் பெண்ணை கொஞ்சம் கண்டித்து தடுத்து எங்கே அந்த எல்லை கோடு இருக்குன்னு புரிய வைக்க வேண்டிய கடமையும் தாய் தந்தை அப்படின்ற வகையில் உங்களுக்கு இருக்குது. இது நீங்கள் பொண்ணுக்கு கொடுமை பண்ணல, அவங்களுக்கு இதமாக பேசுங்க. நீங்கள் அதட்டி உனக்கு ஃபோன் கிடையாது அப்படின்னு நீங்கள் கத்த வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் செய்தால் ஃபோன் கிடையாது என்று நீங்கள் பேசலாம். உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்ததுனால நீ பாட்டுக்கு என்ன வேணால் பண்ணலாம் இல்லைம்மா, எந்த நேரம் வேணால் பேசலாம் இல்லைம்மா, உன்னுடைய நார்மல் லைஃப்பெல்லாம் கெட்டு போகுது, குடும்பத்தோட பழகலை, உன் பாடத்தை படிக்கலை, விளையாட போகலை, ஃபோன்லேயே இருக்க அப்படின்றதெல்லாம் புரிய வச்சு அந்த ஃபோன் அடிக்ஷன் அப்படின்றத மாற்றுங்க. ஃபோன் யூஸ் அப்படின்றது நியாயம், அது உபயோகிக்கிறாங்களா இல்லை தவறான வகையில் அதில் அடிக்ட் ஆகிறாங்களான்றத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பெண்ணோட பேசி இதமாகவே அவங்களுக்கு நிஜத்தை விளக்கலாம். குட் லக்.